கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் அவர்களே, முன்னதாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் ஏஆர்டி உதயசூரியன் அவர்களே, இந்த ஒன்றிய கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் தமிழரசன் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் ராம் முகேஷ் அவர்களே, அருண் செல்வம் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நரேன் அவர்களே, அசோக் பொன்னரசு அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் மோகன சுந்தர் அவர்களே, செல்வமணி அவர்களே, யுவராஜ் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜே மோகன் பாபு அவர்களே, டி சங்கர் அவர்களே, ஈரா கதிரவன் அவர்களே, சிறப்பான ஒரு பேச்சை தலைமை கழக இளம் பேச்சாளர் அதற்குரிய சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே, ராஜா அவர்களே, வே ஆனந்தகுமார் அவர்களே, இந்த ஊராட்சி எம்டிஜி கதிரவன் அவர்களே மற்றும் இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழரசன் அவர்களே, விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக இளைஞரணி தோழர்களே, மகளிர் அணியை சார்ந்தவர்களே, அனைத்து நிலையில் உள்ள நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இப்ப எல்லாம் எதுக்காக எல்லாரும் கூடியிருக்கிறோன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா. அவருக்கு ஏன் நம்ம பிறந்தநாள் விழா எடுக்கிறோம்னா, இப்ப நம்ம மனுஷனா உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் எடுத்த ஒரு முன்னெடுப்புல தான் இன்னைக்கு நமக்கு சமத்துவம், சம உரிமை, பெண்களுக்கு சொத்தில் பங்கு, இது போன்ற பல விஷயங்களை செய்தவர். அதன் அடிப்படையில் தான் நம்மலாம் இன்னைக்கு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காலில் எல்லாம் செருப்பு போடவே கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறார். தோல்ல துண்டு போட கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்றி அமைச்சர் கழக தலைவர் கலைஞர் அவர்கள். இது மட்டுமல்ல, ஏகப்பட்ட பல சாதனைகளை படைத்திருக்கிறார். அதன் வரிசையில தான் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைய முதல்வர் எண்ணற்ற திட்டங்கள், மகளிருக்கு பேருந்துல வந்த உடனே கைது போட்டாரு. மகளிர் இலவசமா பேருந்துல பயணம் செய்யலாம், இலவசமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி பண்ணாரு. அன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அடுப்புற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கேஸை கொடுத்து அழகு பார்த்தாரு. இன்னைக்கு அந்த கேஸ்ல சமைக்கிறதுக்கு உண்டான மாதம் 1000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு மளிகை சாமான் மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யமணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட, அதாவது தனியார் பள்ளிக்கு இணையாக இன்று அரசு பள்ளியை மாற்றி அமைத்திருக்கிறார். எங்கேயுமே கிடையாது, எந்த மாநிலத்திலுமே இது போன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா, இவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கா, இவ்வளவு உருவாக்கலாமா, இவ்வளவு படிப்புக்கான விஷயங்கள் இவ்வளவு இருக்கான்றத நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களும் பல விதமாக செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு அமைச்சர் பெருமக்களும் இது போன்ற விஷயங்கள். ஏன் நம்ம மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா